Hi friends, welcome to Annam Vagaigal. இன்னைக்கு நம்ம தலக்கறி குழம்பு செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அந்த பாத்திரம் வந்து சூடு ஏறி இருக்கு. இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறி இருக்குது. இதில் வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதை போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய சைஸு ஒரு 3 சைஸ்க்கு கூடவே கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அதனால நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம், சீக்கிரமா வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா குழன்னு வதங்கிருக்கு. இப்போ நம்ம மட்டன் மசாலா இதில் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன், நீங்கள் காரம் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ஒரு தலைக்கறி, இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் முடி இல்லாமல் கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. இது தலைக்கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தலைக்கறி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமா தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், மூடிடலாம். வந்து கொதிச்சிருக்கும் நல்லா குழம்பு. நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு. தலைக்கறி குழம்பு ரெடியாக இருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கலந்துக்கலாம் இதில்.
இப்போ வந்து தலைக்கறி குழம்பு நல்லா ரெடியாக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.